வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு பார்த்திங்க அப்படின்னா கொய்யாப்பழம் வச்சுருக்கோம். அது ஸ்டார் ஃப்ரூட் வச்சுருக்கோம். ஸ்டார் ஃப்ரூட் கொஞ்ச நாள் கிடைக்கல, வெயில் அதிகமானதுனால ஸ்டார் ஃப்ரூட் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ தான் வந்திருக்கு கொஞ்சம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது நிலக்கடலை பச்சைக்கடலை வச்சுருக்கோம். இது வெண்டைக்காய் பொரியல். இது அரைக்கீரை பொரியல் பண்ணியிருக்கோம். இது அடை தோசை ஒரு தோசை சாப்பிட போகிறோம். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஓகே. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ரத்த சோகையை பற்றி பார்க்க போகிறோம். அனிமிக்னு சொல்கிறோம் இல்லையா? அது இந்தியாவில் பார்த்திங்கன்னா 5ல் 3 பெண்களுக்கு ரத்த சோகை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நார்மலாக ஹீமோக்ளோபின் லெவல் பார்த்திங்கன்னா 13லேருந்து 15க்குள்ளே இருந்தால் ஆண்களுக்கு ஓகே, ஆண்களுக்கு 14லேருந்து 16 வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான பெண்கள், அதாவது கிட்டத்தட்ட 60% பெண்களுக்கு ரத்த சோகை இந்தியாவில் தென்படுதுங்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து உணவு குறைவாக எடுத்துக்கிறது தான். ஸோ அந்த கீரை, இந்த மாதிரி நிலக்கடலை, இந்த மாதிரி வகைகள்லாம் நிறையா சாப்பிட்றதில்ல. ஸோ கீரையில் இரும்புச்சத்து இருக்குது, சுண்டலில் நிலக்கடலையில் இதெல்லாம் இரும்புச்சத்து இருக்குது, பச்சை காய்கறிகள் இதெல்லாம் நிறையா சாப்பிடுங்க. அப்போ தான் அனிமிக்காக இருக்கும். அதுவும் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 67% ரத்த சோகை இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சரியான உணவு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் எடுத்துக்கங்க. அப்போ தான் இந்த வியாதிகள் இருந்தாலும் தப்பிக்க முடியும். ஓகே.